நாட்டாமை எடுத்துட்டு இருக்கோம். மூர்த்தி தான் கேமராமேன். மூர்த்தி வந்து ஏதோ சொல்றாரு, மானிட்டர் கேட்டுட்டே இருக்காரு, சார் நடந்து வரட்டும், நான் கேமராவில் பார்க்கணும் எவ்வளோ தரையா நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஆகியமே நாங்களாம் வேடிக்கை பார்க்கணும். ஆல் ஆர்டிஸ்ட் ஆச்சி, நான், விஜயகுமார், குஷ்பு, மீனா, எவ்ரிபடி இஸ் தேர். நான் டபுள் ஆக்ஷன் வேற எடுத்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இருக்காரு சீன். உடனே ஏதோ ஒன்று திட்டார் அவர். அந்த கேமராமேனை திட்டினோட கேமராமேன் கேமரா விட்டு கிளம்பிட்டார். உடனே ஆப்ரேட்டிவ் கேமராமேன் இருக்கா, நீங்க பண்ணுங்க. இல்லை சார், கேமராமேன் பண்ணாட்டி நான் கேமரா எடுக்கக்கூடாது சார்ன்றாங்க. ஸோ த என்டையர் யூனிட் இஸ் வெயிட்டிங். நான் கேமரா எடுத்துக்கலாம் நான் இருக்கையில், நீங்க கேமரா டைரக்டர் கேன் யூஸ் த கேமரா. எஸ் சார். நாங்கள் அன்னைக்கு கேமரா எடுத்த அந்த சீனை முடிச்சார். கோயிலில் தம்பி சாமி கும்பிட்டதுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் வர்றது, இதெல்லாம் டபுள் ஆக்ஷன். ஏன் 2-3 தடவை மானிட்டர் பார்த்தேன். இன்னும் என்னடா அது ஐயரை பிடிக்காம எப்படா வெறும் பாடி மட்டும் எடுப்பேன், அவன் ஐயரை போடுறான்னு அவங்க அதில் வேற மாதிரி வந்துருக்கு ஓடிட்டான். அவன் அசிஸ்டன்ட் கூப்பிட்டா, சார் சார் அவர் தான் சார் என்னைய கூப்பிட்டு வந்தார். நான் எப்படி சார், கேமரா கூட எப்பவுமே ஆப்ரேட்டிவ் கேமராமேன் வருவாங்க. தட் இஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பண்ணது. நீங்கள் ஐயோ நாங்கள் பண்ணக்கூடாது சார், நாங்கள் யூனியனில் தான் சொல்லணும், யூனியனில் பிரச்சனை வரும் சார், நான் ஹேண்டில் பண்ணலாம்ல, அப்பர்ச்சர் கட் பண்ணுவேன்ல, அதெல்லாம் கட் பண்ணலாம் சார், கொடுறா கேமராவை எட்ரா, அந்த ஸ்டாண்டு வேணா எட்ரான்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு அந்த சீனு பூரா எடுத்து லைட்டு போய் ஏய் பொம்மை தெரியும்ல போதண்டா அப்படின்னு சொல்லி எடுத்து ஃபுல்லா எடுத்து முடிச்சாச்சு. 3 சீன் எடுத்து கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு பேக்கப் பண்ணேன். இவருக்கு அந்த கேமராவை கொடுத்தோன்னே அன்னிலிருந்து 2 கேமரா, ஒரு கேமரா இவரு ஹேண்டில் பண்ணுவாரு, ஃபைட் முத கொண்டு எடுத்தாருங்க. கேமராவை கொடுக்க மாட்டேன்டார், 2C கேமரா இவர் வச்சுக்குவாரு, மூர்த்தி ஹேண்டில் பண்ண. அந்த மூர்த்தி தான் கடைசியில் படைய போல கேமராமேன். அவர் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கலாம் அவர் மேல. அவன மூர்த்தி அபேஷன் மீல கேமராமேன் ஆக்குறாரு, கேமரா வாங்கிட்டார். அதான் பெரிய விஷயம். ரவிக்குமார் சார் டைரக்ஷனா மைக் கட்டி 2-3 மைக் இருக்கணும். தூக்கி அடிப்ப மைக் ஒர்க் பண்ணல, பறந்துரும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மைக் ஒர்க் பண்ணலனா மைக்கை தூக்கி, மைக் ஒர்க் பண்ணாததுக்கு என்ன பண்ணுவீங்க? மைக்கை தூக்கி விட்டுருச்சு, மைக் உடைஞ்சு செதறிடும். வேற கொண்டா அப்படின்னு. ஆனா மைக்கு எவ்வளவுடா மைக்கடா தெரியும். சுப்ரீம் ஸ்டார் ஃபார் a reason for Kollywood, for Hollywood. நீங்க எதுக்காவது அடிக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு. ஆமா சார் அடிக்ட் ஆயிருக்கேன். முன்னாடி ஸ்மோக் பண்ணுவேன், அடிக்ட் ஆயிடுவேன். இப்போ அது சிகரெட் விட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு, வருஷம் கணக்காச்சு. அது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணா அது அடிக்ட் ஆயிடுவேன். நான் ஜிம்முக்கு போறது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஏஜ் பட் ஏஜ் சொன்னா நம்ப மாட்டாரு, அவரே நம்ப மாட்டாரு. அவர் மைண்ட்ல வந்து எப்பவுமே அவர் 25 இயர்ஸ் தான். நான் இந்த ஏஜ் வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சூர்யா எல்லாம் சொல்லி ஜிம்முக்கு போயிட்டு வந்தா மாடிக்கு வருவான், ஷூட்டிங் போது ஏதாவது அவுட்டோர் எல்லாம் போகும்போது என்னப்பா டயர்டா வர சார், இது வந்து நன்றியே இல்லை சார், எவ்வளவு பண்றேன் சார், நேற்று ஒரே ஒரு 10% எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் சார், வந்துச்சு சார் மறுபடியும், அதனால சார் போய் பண்ணிட்டு வரேன் சார் மறுபடியும் அப்படின்ட்டு பயங்கர டயர்டா வரும். அந்த மாதிரி சூரிய ஏஜுக்கு அப்பவே நான் சொல்றது வந்து ஆதவன் பீரியட்ல, இவர் இந்த பீரியட்லயும் வந்து ஸ்டில் he goes for the gym, do hard exercise. திடீர்னு இவருக்கு வந்து பிளட் உள்ள பாடியில ஊஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. என்னென்னமோ டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க, பிளட் ஊஸ் ஆயிருக்கு, இதுல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி எதனால என்ன ப்ராப்ளத்தினால வந்துச்சு, எங்காவது நரம்பு ஏதாவது கட் ஆயிடுச்சா, உள்ள இது வச்சு என்ன பண்ணாங்க, கடைசியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஓவரா எக்ஸசைஸ் பண்ணி டிஷ்யூ கட் ஆகி அதுல இருந்து பிளட் யூஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வெறித்தனமா பண்ண அப்போல ஞாபகம் இருக்காது, பல வருஷம் ஆச்சு அது.